வணக்கம். வாழ்க்கையில பணம், காசு, சொந்த வீடு அப்படின்னெல்லாம் பல கனவுகள் திட்டமிட்டு வச்சிருக்கிறோம். 3 வேளை சாப்பிடுறதுக்கே வழி இல்லாம எத்தனையோ பேரு இருக்கிறதையும் நாம பார்க்கிறோம். "அன்னம் எப்படியோ, எண்ணமும் அப்படியே" அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்கிறத பக்தர்களாகிய நாம, மனிதர்களாகிய நாம புரிந்து, உணர்ந்து செயல்படணும். அதனால தான் காகத்துக்கு உணவிடுகிறோம். அதனால தான் பறவைகளுக்கு அரிசி இடுகிறோம். அப்படி எல்லாமே நடக்குது. அதனால தான் அன்னதானம் அப்படிங்கிற ஒரு விஷயமே எல்லா சடங்குகள்லையுமே இருக்கு. ஒரு பூஜைக்கு வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு, பூஜை முடிஞ்சு எல்லாரையும் வெறுமனே அனுப்புறதில்ல. அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புறோம். இது ஒரு லட்சுமி பூஜையா இருந்தாலும் சரி, மகா கணபதி ஹோமமா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஒரு மகான் பற்றிய குரு பூஜை மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் சரி, அல்லது ஐயப்பன் பற்றிய பஜனையோ, முருகன் பற்றிய வழிபாடு விஷயமோ, வேல்மாறல் பூஜை மாதிரியான விஷயங்கள் நடக்குதோ, எதுவாக இருந்தாலும் பூஜை நடக்கும். பூஜை முடிந்து நெய்வேத்தியம் செய்யப்படும். நெய்வேத்தியம் முடிந்து எல்லோருக்கும் இலை போட்டு உணவு பரிமாறப்படும். அதனால தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய உன்னதமான அன்னதானம் தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க நமக்கு இருக்கிற பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி? நான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணினேனோ தெரியல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை. எல்லோராலும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். நாம இன்னைக்கு நல்லா தான் இருக்கோம். ஆனா ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்? நான் எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சேன். எல்லார்ட்டையும் அன்பா தானே இருந்தேன். இங்க ஏன் அன்பை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? இங்க ஏன் அன்பு வந்து அப்படி கொடுத்தாக்க எல்லாராலையும் அன்பு ஏன் புறக்கணிக்கப்படுது? அன்பு ஏன் சந்தேக கண் கொண்டு பார்க்கப்படுது? காசு கேட்டா ஏன் உடனே பின்வாங்கிடுற உலகமா இருக்கு? காசு இருந்தாதான் அக்கா, காசு இருந்தாதான் தம்பி, அண்ணன் அப்படின்ட்டுலாம் ஏன் இந்த உலகம் மாறிடுச்சு? இப்படின்னு பல விஷயங்களுக்கு உள்ளார இருக்கிற ஒரே வார்த்தை, எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணினேனோ தெரியல அப்படிங்கிறது தான். இந்த பாவங்களை எல்லாம் போக்குவதற்கான ஒரே விஷயம் அன்னதானம் தான். நம்மளால முடிஞ்ச உணவு வழங்குவதை நாம தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கோம். நாம சிவ வழிபாடு செய்கிறோமா, மகாவிஷ்ணு வழிபாடு செய்கிறோமா, ஆஞ்சநேயரை வழிபடுகிறோமா, எந்த வழிபாடு செய்யறதுல நாம மும்முரமாக இருந்தாலும் சரி, எல்லா கடவுளும் ஒவ்வொரு சக்தியாக இருந்து நம்மை அரவணைத்து அணைத்து காவந்து செய்பவர்கள், காத்தருள்பவர்கள். நாம எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, எந்த வழிபாடை வீட்டில் செய்தாலும் சரி, எந்த தருணத்திலையும் நாம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அன்னதானம். பசுக்களுக்கு எப்படி அகத்திக்கீரை வழங்குறது ஒரு மகா புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுதோ, அதே போல கையேந்தி நிற்பவர்களுக்கு அன்னதானம் வழங்குறதுங்கிறதும் அவ்வளவு பெரிய முக்கியம். கையேந்தி நிற்க நம்மளால முடியுமா சொல்லுங்களேன்? இல்ல, கையேந்திறது எவ்வளவு கௌரவ குறைச்சலா நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி கையேந்தி பசிக்குது, எனக்கு உணவு கொடுங்க அப்படின்னு கேட்கிற அந்த மனிதர்கள் எப்பேற்பட்ட வறிய குணம் மிக்கவர்கள். ஆனால் நம்முடைய பாவத்தை எல்லாம் போக்க வல்லவர்கள் அவர்கள்தான். கடவுளால இங்க பாவ கணக்குகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். அதே போல புண்ணிய வட்டிகள் நிரம்பிக் கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்துல புண்ணிய வட்டிகள் அதிகமாக அதிகமாக இங்க பாவ கணக்குகள் அளவு குறைஞ்சிக்கிட்டே ஒரு கட்டத்துல பாவமெல்லாம் அகன்றுடும். நம் பாவம் எல்லாம் எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ அப்படின்னு சொல்றோம், எந்த ஜென்மத்துல செஞ்ச பாவமோ அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கை, நான் போட்டுட்டு இருக்கிற ஒரு சட்டை, சாப்பிடுற மதிய உணவு, சந்தோஷமா நல்லா இருக்கீங்களா ராம்ஜி அப்படின்னு யாராவது கேட்குறாங்க அப்படின்னு இருக்கிறது எல்லாமே எந்த ஜென்மத்திலேயோ நான் செய்த புண்ணியத்தினுடைய விளைவுகள். அதே போல நான் பணத்தாலேயோ மனசாலேயோ உடலாலேயோ நான் இம்சப்படுறேன் அப்படின்னா அதற்கு நாம் எந்த ஜென்மத்திலோ செய்த பாவம் மிக மிக முக்கிய காரணம். அதனால பாவத்தை தொலைப்பதற்கு, பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு, பாவத்திலிருந்து விமோச்சனம் பெறுவதற்கு கூடுமான வரை உணவு பொட்டலங்களை வழங்குவதை ஒரு வழக்கமாகவே வைத்துக்கொள்ளும். எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் நாம டக்குன்னு ஒரு 4 இட்லியை வாங்கி கொடுப்போம். அதை விட இந்த உலகத்துல மிகப்பெரிய புண்ணியம் எதுவுமே கிடையாது. வணக்கம்.